ஈரோடு மாவட்டம் திண்டலில் ஈரோடு ராயல் கிளப் மணமகள் மன்றத்தில் 24 மணி நேரமும் மது விற்பனை. அரசுக்கு வரி வருவாய் இழப்பு, கலெக்டர் சீல் வைப்பாரா? ஈரோடு மாவட்டம் திண்டலில் பெருந்துறை ரோட்டில் உள்ள ஈரோடு ராயல் கிளப் என்ற பெயரில் உள்ள மணமகள் மன்றத்தில் மணமகள் மன்றங்களுக்குள்ள சட்டத்திட்டங்களுக்கு மீறி வெளிநபர்களுக்கு 24 மணி நேரமும் அதிக விலைக்கு வர்த்தக நோக்கில் மதுபானம் விற்று வருகிறார்கள். சட்டவிரோதமாக மதுபானம் விற்கும் வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் ஈரோடு மாவட்ட கலெக்டர் ராஜ்கோபால் சுன்கரா அவர்கள் ஈரோடு ராயல் கிளப் மணமகள் மன்றத்தை சீல் வைத்து நடவடிக்கை எடுப்பாரா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து FL2 என்ற உரிமம் பெற்ற மணமகள் மன்றங்களிலும் சட்டவிரோதமாக உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் மதுவை அதிக விலைக்கு 24 மணி நேரமும் விற்பனை செய்து வருகிறது. சட்டவிரோதமாக விற்கப்படும் மதுபானங்களால் தமிழக அரசுக்கு பெரும் வரி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. பெரும்பாலான மணமகள் மன்றங்களில் கோவா, பாண்டிச்சேரி பகுதிகளில் இருந்து குறைந்த விலைக்கு வாங்கி வரப்படும் உயர்தர மதுபானங்கள் அதிகமான விலைக்கு விற்கப்படுகிறது. குறைந்த விலை மதுபானங்களின் உண்மைத்தன்மைதான் சந்தேகமாக உள்ளது. இதனால் தமிழக அரசுக்கு வரவேண்டிய கலால் வரியில் கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. மணமகள் மன்றங்களில் உடைந்து போன 2 கேரம் போர்டு வைத்து மணமகள் மன்றம் என்ற பெயரில் மது விற்பனையில் ஈடுபடுவதாக ஹைகோர்ட் வருத்தம் தெரிவித்துள்ள நிலையில் ஈரோட்டில் விதிமீறி உறுப்பினர்கள் அல்லாதவர்களுக்கும் மணமகள் மன்றங்களில் மதுபான விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. விதிகளை மீறும் மணமகள் மன்றங்கள் மீது ஈரோடு மாவட்ட கலெக்டர் ராஜ்கோபால் சுன்கரா, கலால் உதவி ஆணையர் தியாகராஜன், டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் குணசேகரன், காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா மற்றும் அந்தந்த பகுதி காவல் துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் அதிரடி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கலாம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மணமகள் பதிவுகளை பதிவுத்துறை மூலம் ரத்து செய்யலாம். ஆனால் மணமகள் மன்றங்கள் அதற்கான விதிமுறைகளை மீறி செயல்பட்டாலும் அரசியல் பின்புலம் கொண்டவர்களின் தலையிட்டால் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படுவதும் இல்லை, அதன் உரிமங்கள் ரத்து செய்யப்படுவதும் இல்லை என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஈரோட்டில் FL2 உரிமம் பெற்ற பல மணமகள் மன்றங்கள் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் மது விற்பதும் நாள் முழுவதும் செயல்படும் முழு நேர மதுக்கடையாக செயல்பட்டு வருகிறது. இதனால் மது குடிக்கும் மக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், வருங்கால சமுதாயம் சீரழியவும், சட்டம் ஒழுங்கு சீர்கெடவும் வழிவகுக்கிறது. பதிவு செய்யப்பட்ட மணமகள் மன்றங்கள் சட்டத்திட்டங்கள் என்ன? அந்த மணமகள் மன்றங்களில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? அந்த உறுப்பினர்களுக்கு ஏற்ப மதுபானங்கள் விநியோகிக்கப்படுகிறதா? மணமகள் மன்றங்களை கலால்துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்கிறார்களா? ஈரோடு மாவட்ட கலெக்டர் ராஜ்கோபால் சுன்கரா தான் பதிலளிக்க வேண்டும்.